ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். எங்களை பிரியமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய வாரத்தில் எங்களை எல்லாரையும் கூட்டி அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல், துதி, ஸ்தோத்திர, ஆராதனை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. சுகந்த வாசனையை முகந்த ஆசீர்வதிங்க. வருகிறவர்களை துரிதமாய் அழைத்து வாங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீர் மாற்றுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமை போடட்டும் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து ஆளுகை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாம் ஒரு சிலராக இருந்தாலும் கூடி சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை தேவன் காத்து நடத்தி வந்தார். அந்த அன்பை நினைத்து நாம் உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி மூடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி மூடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம்.
விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அவர் வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர், ஹல்லேலூயா துதி உமக்கே என்று சொல்லி உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை நீக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். என்னை மேலாக்குவார். ஹலே ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை தூக்கணும்னு நினச்சாருன்னா எப்படியும் தூக்கிடுவார், அப்படிதானே? தாவீது ஒரு சின்ன பையனாக இருந்தார், அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணக்கப்புறமா ஆடு தான் மேய்ச்சிட்ருக்காரு. ஒரு நாள் யுத்த காலத்துக்கு போயிட்டு வாப்பான்னு அப்பாவை அனுப்பி வைக்கும் பொழுது, அப்போ போய் பார்க்கும்போது சும்மா போகிறவனை சுரண்டி கூப்பிட்ட மாதிரி அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எல்லாரையும் தூஷித்துட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில் தாவீதுக்கு தெரிஞ்ச ஒரே கலை என்னது? இப்போ கவன் எடுத்து அடிக்கிறது. சவுல் ராஜா அந்த ஈட்டியை கொடுக்குறாரு, அந்த கவசத்தை கொடுக்குறாரு, எதுவுமே போட்டு செட் ஆகலை. ஆனால் அந்த கவன் அந்த அந்த ஒரு திறமையை அவன் காட்டில் வளர்த்துக்கிட்டான். அதனால அந்த திறமையை வச்சு அரக்கன் கோலியாத்தை அழித்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்ல வைத்தார்கள். அல்லேலூயா. அதே போல தான் தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது ஜிம்முமான் என்று சொல்லி திடீர்னு தூக்கிட மாட்டார். அந்த மனிதனை எப்படி தாவீதை எப்படி காட்டில் ஆடுகளை வச்சு மேய்த்து பயிற்றுவித்தாரோ, அதே போல் நாம் செய்கிற தொழில், நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை கொடுத்து தேவன் நம்மை உயர்த்துவார், தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா.
அரக்கன் கோலியாத்தை, அந்த சரணத்தை மாத்திரம் இன்னொரு முறை உணர்ந்து பாடுவோமா? அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். அல்லேலூயா அல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. ஒரு தங்கம் சேத்துல விழுந்து கிடந்தாலும் அதோடைய மதிப்பை அது துள்ளி கூட இழக்காது, அப்படிதானே? அதே போல தான் நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டதுனால அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு பிளவு ஏற்பட்டாலும், அந்த தேவ சாயலை இழந்து போனாலும், உங்கள் மீது என் மீது இருக்கிற மதிப்பை இயேசுவானவர் உணர்ந்து சேத்துல பாவ சேற்றில் உலர்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்திருக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் கண்மலை ஆகிய இயேசு மீது நாம் நிற்கிறோம். அவர் செய்து முடித்த அந்த சிலுவை மரணத்தினாலே நாம் இன்றைக்கு நீதிமான்களாயிருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே என்று சொல்லி உற்சாகமாக நாம் பாடுவோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, குந்தமான வேலையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். என்னை சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. சொல்லுமா சத்தமா? துன்பமான இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். இயேசு எந்தன் கண்மலை. சொல்லுவோமா? இயேசு எந்தன், இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை.
வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும் விதமாக உயர்த்தி தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்ன உம் காருண்யத்தால உயர்த்தி வைத்தீரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. ஆனால் தேவன் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்ம மேல பட்டதுனால இன்றைக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம். மேலும் மேலும் உயர்வோம். அவர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாரும் அறியாத யாரும் எறியப்பட்ட எழுந்து நின்று பாடுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லியே நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முதிர் வயது முடிய நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். முதிர் வயது ஆனாலும் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் கழுகு தன்னுடைய சட்டைகள் மீது தன்னுடைய குஞ்சுகளை தூக்கி சுமந்தது போல நான் உங்களை தூக்கிட்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.
நம்ம தாயின் வயிற்றில் என்றைக்கு தோன்றினோமோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு அழகான தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொல்லுவோமா, தூக்கி சுமப்பீரே, வாழ்நாளெல்லாம் உம்மன் தோல்ல நான் இருப்பேன், பயமின்றி நான் வாழுவேன்ப்பா என்று சொல்லி. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், ஓ பயமின்றி வாழ்ந்திடுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீர், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீர், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீர், தூக்கி சுமப்பீரே, உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய்,
கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே. ஆறுதல் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். ஆறுதல் நீர்தானையா. புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். நம்ம கடந்து வந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எந்த நிலைமையில நாம் இருந்தோம், இந்த நாளில் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து நம்மளை எந்த இடத்துல தூக்கி வந்து வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரிய அன்பு. நமக்கு தகுதி இல்லைன்னா கூட நம்மளை தேவன் உயர்த்திருக்கிறார். பாவத்தில் கிடந்த நம்மளை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேலே நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அந்த அன்பை அந்த ருசி பார்த்தவர்களாய் கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாய் திறந்து நாம் கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார், இன்னும் செய்ய போகிறார். தோள் மீது தூக்கி வைத்தவர் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த நாள் வரை தூக்கி சுமந்த தெய்வம் நீர் அப்பா. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரை எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி
இந்த நாள் வரை எங்களோடு இருந்து எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்மலை மேல் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் குழப்பும் பொழுது நீர் எங்களுக்கு நண்பனாய் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூக்கி சுமந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நல்ல மெய்ப்பராக எப்படி ஒரு ஆட்டை தூக்கி தோளின் மீது வைத்து அந்த மெய்ப்பன் மறுபடியும் வருவானோ, அதே போல எங்களை பாவத்தில் இருந்த எங்களை மறுபடியும் தூக்கி அணைத்து தோள் மீது வைத்த உமது அன்பு பெரியதப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், மகா பெரியவர், உன்னதர், பரிசுத்தர், எங்களை படைத்த தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கு சொந்தமானவர்களாய் எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வர வர விருத்தி அடைய செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெயபலமானவர் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம். உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. உம்மை போல வேறு தெய்வம் இந்த உலகத்துல இல்லப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரே, காணக்கூடாதவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே எங்களுடைய மெய்ப்பர், நீரே யெகோவா ஈரே. இந்த நாள் வரை போஷித்து பாதுகாத்தவர், எங்களை உடுத்துவித்தவர், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தவர், எங்களை பாதுகாத்தவர், எங்களை பராமரித்தவர். போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு உங்களை என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தூங்காமல் உறங்காமல் எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக அப்பா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் துதிக்கிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு ஆண்டவரே மறுபடியும் ஏற்படுத்தின இந்த உறவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூரத்தில் இருந்த எங்களை மறுபடியும் கிட்டி சேர்த்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றின அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நல்ல தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்தவரே, தகுதி இல்லாத எங்களை தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோலியாத்தை போல பெரிய பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரே மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தந்திரே, ஞானத்தை தந்திரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த நாள் வரை எங்களை போஷித்து பாதுகாத்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அது எண்ணி முடியாது ஆண்டவரே. கோடிக்கணக்கான நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. நல்லவரே வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே, வல்லவர் வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே, ஓ படைத்தவரே. ஆராதனை ஆராதனை. எங்களை படைத்தவர், எங்களை பராமரித்தவர், இந்த நாள் வரை எங்களை தூக்கி சுமந்தீர். 7 குத்து வழக்கன் மத்தியிலே உலாவுகிற தேவன் நீர். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதிர் வயதானாலும் நீர் எங்களை ஏந்துவீர், எங்களை சுமப்பீர், எங்களை தப்புவிப்பீர் என்கிற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிதாது என்று சொல்லியிருக்கிறீர். உடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. மீதமுள்ள பகுதியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய எங்களுடைய துதி ஸ்தோத்திர ஆராதனையை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகந்த வாசனையாய் முகந்த ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஜெப ஆவியினாலே எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சபையாராய் சேர்ந்து சொல்லுவோம் சத்தமாய் ஆமேன் ஆமேன்.